ஸ்போக்கன் இங்கிலீஷில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ண காரணம் அவங்க அதை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பார்ப்பது தான். இன்ஃபேக்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரெண்டு ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்குது. ஒன்று ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், நம்பர் 2 கிவிங் ஆன்சர்ஸ். another important fact, ஸ்போக்கன் இங்கிலீஷில் டோட்டலி 6 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் யூஸ் பண்ணப்படுது. அதனால் இந்த 6 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அந்த 6 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்னெல்லாம், அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவது, அதுதான் ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இன்டர்மீடியட் லெவல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் உடனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அந்த 5 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் ரொம்ப ஸ்லோவாக சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எஸ் நோ கொஸ்டின். கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம கொஸ்டின் கேட்போம், அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறவங்க கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இந்த எஸ் நோ கொஸ்டின்ஸ், டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதோட குவாலிட்டிஸ் என்ன, அதை எப்படி ஃபார்ம் பண்ணுவது. நம்பர் 1, எஸ் நோ கொஸ்டின். எதனால அதுக்கு அப்படி பேர் வந்தது? பிகாஸ் எஸ் நோ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அந்த ஆன்சர் நம்ம எஸ் இல்லைன்னா நோ இல்லை துவங்குவோம். ஓகே, தேட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, எஸ் நோ கொஸ்டின் எப்படி அறிந்து கொள்வது? ஓகே, நம்ம ஆன்சர் பண்ணும்போது எஸ் அல்லது நோ இல்லை துவங்கணும், துவங்கி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஒரு கொஸ்டின் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டினா அப்படின்னு எப்படி நம்ம அறிந்து கொள்வது? தேட் இஸ் வெரி சிம்பிள். எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் எப்போவுமே ஒரு ஹெல்பிங் வேர்பில் தான் துவங்கும். மேபி டூ ஃபார்ம்லேயோ, ஹேவ் ஃபார்ம்லேயோ, பி வேர்ப்ஸ்லேயோ, ஈஸ் அண்ட் ஆர் பி வேர்ப்ஸ்லேயோ, இல்லைன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்லேயோ, வில், வுட், ஷால், ஷுட், மே, மைட், அந்த மாதிரி எப்போவுமே ஒரு ஹெல்பிங் வேர்பில் தான் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு ஹெல்பிங் வேர்பில் துவங்குனா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தேட் அது ஒரு எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். அதோட ஆன்சர் நம்ம சொல்லும்போது எஸ்ஸில் இல்லைன்னா நோவில் துவங்கணும். நம்ம இப்போ எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி பில்டு பண்ணுவது அப்படின்னு பார்ப்போம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், யூஸ்வலி நம்ம ஒரு ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணும்போது சப்ஜெக்ட் அதை இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும் இங்கிலீஷ் சென்டென்சஸில். ஃபார் எக்ஸாம்பிள், he writes a letter, they play football. Okay, so yes no question எப்படி ஸ்டார்ட் பண்ணுவது? சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, அதுக்கு முன்னால் ஒரு ஹெல்பிங் வேர்ப். ப்ரெசன்ட் டென்ஸ்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள ஒரு ஹெல்பிங் வேர்ப். சப்ஜெக்டை பொறுத்து, டென்ஸை பொறுத்து அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டினியூஸ் டென்ஸ்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா ஈஸோ, ஆமோ, ஆரோ வரலாம். பாஸ்ட் கண்டினியூஸ்னா வாஸோ, வேரோ வரலாம். சிம்பிள் ப்ரெசன்ட்னா டூவோ, டஸ்ஸோ வரலாம். சிம்பிள் பாஸ்ட்னா டிட் வரலாம். சிம்பிள் ஃபியூச்சர்னா வில் வரலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த டென்ஸ் அண்ட் த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலா, அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ப்ளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க. தே சப்ஜெக்ட், ப்ளே வேர்ப். அப்போ அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி பிகின் பண்ணோம்? டூ அப்படின்னு உள்ள ஹெல்பிங் வேர்ப் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். டூ தே ப்ளே கிரிக்கெட், அவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்களா? இது அவன் லெட்டர் எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆனதுனால ரைட் இல்லை ரைட்ஸ். ஓகே, ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பது? அவன்
லெட்டர் எழுதுகிறானா? ஸோ டூக்கு பதிலாக இங்கே டஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர். டஸ் ஹீ ரைட் ஏ லெட்டர். இங்கே டஸ் வர்றதுனால அங்கே ரைட்ஸ் வராது, ரைட் மட்டும்தான் வரும். ஸோ திஸ் இஸ் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின். இதே பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஹேவ் யூ ரிட்டன் ஏ லெட்டர். சிம்பிள் பாஸ்ட்னா டிட் ஹீ ரைட் ஏ லெட்டர், டிட் யூ ரைட் ஏ லெட்டர், டிட் யூ கம் yesterday, டிட் ஹீ go at the proper time. Simple future na will you come tomorrow, will he go to his mother's home tomorrow, shall we play tomorrow, something like that. So idu da yes no type of question nu solluvom. Seri indha yes no type of question ku eppadi answer பண்ணுவது? For example, do you write a letter every day? நீ எல்லா நாளும் லெட்டர் எழுதுவியா? Yes, I do. Do you write? Yes, I do anu சொல்லலாம். No, I don't. Okay, இல்லைன்னா கம்ப்ளீட்டாகவும் சொல்லலாம். Yes, I write a letter every day. No, I don't write a letter every day. Do not. நோன்னா நெகட்டிவ் ஃபார்ம். இப்போ ஒரு நாட் கூட சேர்க்கணும். அதை கான்ட்ராக்ட் பண்ணி ஐ டோன்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? நீ உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா? எஸ், ஐ ஹவ் ஹேட். நோ, ஐ ஹாவன்ட் ஹேட். ஓகே, வில் யூ கம் டுமாரோ? வில் தே பிளே கிரிக்கெட் டுமாரோ? ஐ திங்க் எஸ், தே வில். No, I think they won't. Okay, yes, they will play cricket tomorrow, or no, they won't play cricket tomorrow. இதுதான் yes no type of question and giving answer to that. So second type, இந்த yes no typeல ஒரு negative question உண்டு. Okay, very simple. Okay, அதுதான் second type of question. Okay, for example, do you write letter every day? Okay, அப்போ அதுக்கு நெகட்டிவ் கொஸ்டின். டூக்கு நெகட்டிவ் ஃபார்ம் டோன்ட். டோன்ட் யூ ரைட் லெட்டர்ஸ் எவ்ரி டே? நீ லெட்டர் எல்லா நாளையும் எழுத மாட்டியா? அதுக்கு ஆன்சர் எஸ், ஐ டோன்ட் நோ, இல்லை நோ, ஐ டூ அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, எஸ், ஐ டோன்ட் ரைட் எவ்ரி டே, இல்லைன்னா நோ, ஐ ரைட் எவ்ரி டே அப்படின்னு சொல்லலாம். Won't you come tomorrow? Won't they study well? Haven't they come at the proper time? So negative question and answers. So there is second one. Third one, question word question. That is very important. So நான் நேரமே சொன்னேன், கான்வர்சேஷனில் 90% என்ன questions and answers. ஸோ அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின், செகண்ட் எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டினில் நெகட்டிவ் ஃபார்ம், தேர்ட் கொஸ்டின் வேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் வேர்டு உங்களுக்கு தெரியும், நிறைய கொஸ்டின் வேர்ட்ஸ் உண்டு இங்கிலீஷில். ஓகே, வாட், வென், வேர், விச், ஒய் அப்படின்னு உள்ள WH கொஸ்டின். தென் ஹவு மெனி, ஹவு ஃபார், இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் உண்டு. இந்த கொஸ்டின் வேர்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு தான் நம்ம கொஸ்டின் வேர்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின் ஓகே, எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ணுவது ரொம்ப ஈஸி தான். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் முன்னால் ஒரு ஹெல்ப்பிங் வேர்பை மட்டும் சேர்த்தா போதும். ஓகே, அப்போது இந்த கொஸ்டின் வேர்டு கொஸ்டின் எப்படி? ஈஸியாக, டிஃபிகல்ட்டாக? ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு முன்னால், ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் ஹெல்ப்பிங் வேர்பு சேர்த்தா எஸ் நோ கொஸ்டின். அந்த ஹெல்ப்பிங் வேர்புக்கு முன்னால் ஒரு கொஸ்டின் வேர்டு சேர்த்தா அது கொஸ்டின் வேர்டு கொஸ்டின். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லும்போது சப்ஜெக்டில் துவங்கி அதை ஃபாலோ பண்ணி வேர்ப் வரும், மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும். ஒரு எஸ் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் ஒரு ஹெல்ப்பிங் வேர்பு சேர்ப்போம். தேட்ஸ் ஆல். தென் ஒரு கொஸ்டின் வேர்டு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு எஸ் நோ டைப் கொஸ்டினை மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டூ யூ பிளே கிரிக்கெட்?
நீ கிரிக்கெட் விளையாடுவியா? ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்ன விளையாடுவாய்? வாட் டூ யூ பிளே? டூ யூ பிளே, இங்கே டூ யூ பிளே முன்னால் வாட் டூ யூ பிளே? ஓகே, அதுக்கு முன்னால் வென் டூ யூ பிளே, எப்போ விளையாடுவாய்? வாட் டு யூ பிளே, என்ன விளையாடுவாய்? வென் டூ யூ பிளே, எப்போ விளையாடுவாய்? வேர் டூ யூ பிளே, எங்கே விளையாடுவாய்? ஓகே, ஹவு டு யூ பிளே, நீ எப்படி விளையாடுவாய்? ஓகே, வித் ஹூம் டு யூ பிளே, நீ யாருக்கு கூட விளையாடுவாய்? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, ஒரு எஸ் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னால், ஹெல்பிங் வேர்ப் வச்சு துவங்கக்கூடிய ஒரு எஸ் நோ டைப் கொஸ்டினுக்கு முன்னால் ஒரு கொஸ்டின் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கொஸ்டின் வேர்டு கொஸ்டினாக மாறும். ஓகே, ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் நான் எப்போவுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருந்து நான் படிக்கிறதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேட் இஸ் வை இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங்கன்னா அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறைய புதிய ஆட்கள் கூட நம்ம இங்கிலீஷில் பேசி பார்ப்போம், பழகி பார்ப்போம். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் அன் இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட். நான் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஊரில் இருந்தேன், நாகர்கோவிலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த மிடில் ஆஃப் த பஸ், மிடில் ஒரு சீட்டில் ஒரு வெள்ளைக்காரன் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஐ வாஸ் ஸோ த்ரில்ட் ஆக்சுவலி. நான் ஸ்லோலி மூவ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸில் அந்த வெள்ளைக்காரனுக்கு பக்கத்தில் ஒரு சீட் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஓகே, இட் வாஸ் அ வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் வித் ஹிம். அவர் ஜெர்மன்லேருந்து வந்திருந்தார். ஸோ ஹி வாஸ் ஏ கிறிஸ்டியன். ஸோ வி டாக் சம்திங் அபவுட் ரிலிஜன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னென்னா, ஒரு ஸ்டேஜ் தாண்டின டைமில் அது கொஞ்சம் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போச்சு. கொஞ்சம் தாண்டி அவர் ஸ்டாப் பண்ணார், எனக்கு ரிப்ளை பண்ணதை ஸ்டாப் பண்ணார். ஹீ ஸ்டாப் டு ரெஸ்பாண்டிங் டு மீ. ஓகே, மேபி அவர் என்ன நினச்சாருன்னா, நம்ம இன்னொரு கண்ட்ரியில் இருக்கோம், நமக்கு தெரியாத ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், ஆர்கியூமெண்ட் போய் வேறு ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். ஸோ எனிஹவ் ஃபைனலி அவர்கிட்ட பாய் சொல்லிட்டு வந்தேன். ஹீ ரெஸ்பாண்டட். வி ஹேட் எ நைஸ் பார்ட்டி அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறத யார்கிட்டையாவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட, லேர்ன் பண்ணுறவங்ககிட்ட, இந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் வந்திருந்தா யூ ஸ்டார்ட் டாக்கிங் வித் தம். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 4, இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம், இன்னும் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஓகே, நம்ம ஆன்சர் சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஃபேக்ட்ஸ். யூஸ்வலி நம்ம ஆன்சர் சொல்லும்போது அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கலாம், அதில் நரேஷன் இருக்கலாம். நீங்கள் ஒரு பாஸ்ட் ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா எதாவது ஒரு காரியத்தை டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். பட் இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் திருப்பி கொஸ்டின் கேட்பது. ஓகே, கொஸ்டின்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 உண்டு, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஸ்டின் கேட்கலாம், வேர் டு யூ ஒர்க்? ஓகே, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? ஐ ஒர்க் இன் எ ரெப்யூட்டட் கம்பெனி இன் பெங்களூர் அப்படின்னு பதில் சொல்கிறீங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஐ ஹவ் பின் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி ஃபார் த லாஸ்ட் 5 years. நான் லாஸ்ட் 5 yearsஸாக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்கிறோம், அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ லைக் த கம்பெனி வெரி மச். ஐ ஹாவ் வண்டர்ஃபுல் கலீக்ஸ் வித் மீ. எனக்கு கூட நிறைய நல்ல உடன் வேலையாட்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் ஐ டோன்ட் லைக் ஒன் திங், தட் இஸ், இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எனக்கு ஒரு காரியம் அங்கே பிடிக்காது, தட் இஸ் சம் சார்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் இஸ் தேர். அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எவ்ரிடே
we get tea and snacks 2 times in the company, and evening we get some time to play also outdoor games. So it is also included in our job. And sometimes people don't come, many people don't come to play. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மெனி பீப்புள் சப்ஜெக்ட் டோன்ட் கம் டு பிளே, அவங்க வரமாட்டாங்க, டு நாட் கம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லும்போது அதில் ஒரு ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் நாட், இல்லைன்னா அதோட கான்ட்ராக்டட் ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் மட்டும்தான் ஹெல்பிங் வேர்பு கிடையாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்டில் மட்டும்தான் ஹெல்பிங் வேர்ப் அதில் கிடையாது. ஓகே, ஐ ரைட் எ லெட்டர், தே பிளே கிரிக்கெட், அதில் ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. இல்லைன்னா தே கேம் எஸ்டர்டே, தே லெஃப்ட் வெரி ஏர்லி, அதில் ஹெல்பிங் வேர்ப் கிடையாது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் மட்டும்தான் நம்ம கொஸ்டின் கேட்கும்போதோ, எஸ் நோ கொஸ்டின் கேட்கும்போதோ, இல்லைன்னா கொஸ்டின் வேர்டு கொஸ்டின் கேட்கும்போதோ, இல்லைன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதோ நம்ம ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட்ல டூ டஸ், இல்லைன்னா டு நாட் டஸ் நாட், இல்லைன்னா டோன்ட் டசன்ட். சிம்பிள் பாஸ்டில் டிட் மட்டும்தான், இல்லைன்னா டிடின்ட், இல்லைன்னா டிட் நாட். ஓகே, மற்ற எல்லா டென்ஸ்லையுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுபோல் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்துலேயுமே ஆல்ரெடி அதில் ஹெல்பிங் வேர்ப் இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் பிளேயிங் கிரிக்கெட். ஓகே, ஆர் தே பிளேயிங் கிரிக்கெட், ஆர்ன்ட் தே பிளேயிங் கிரிக்கெட், வாட் ஆர் தே பிளேயிங், வேர் ஆர் தே பிளேயிங். ஓகே, ஸோ எவ்ரிதிங் we use from the sentence itself. The helping verbs used in the sentences, we use them. Okay, positive statement and negative statement. Negative statement is the fifth one, and the last one is passive statement, இல்லைன்னா passive form. passive form நம்ம கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண வேண்டியது வரும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகே, ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சப்ஜெக்டில் துவங்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஓகே, தே பிளே கிரிக்கெட். ஆக்டிவ் வாய்ஸ்ன்னா சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை செய்யுது, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், அந்த சப்ஜெக்டு ஒரு பர்சனோ நிறைய பர்சன்ஸோ அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க, தே பிளே கிரிக்கெட். பேசிவ் வாய்ஸ்ன்னா ஆக்ஷன் சப்ஜெக்டால் செய்யப்படுகிறது. ஓகே, ஸோ பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் முதல்ல வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், தே பிளே கிரிக்கெட், தே பிளே வாட், கிரிக்கெட். ஸோ தே சப்ஜெக்ட், பிளே verb, கிரிக்கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேசிவ் வாய்ஸ் வரும்போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல வரும். கிரிக்கெட் இஸ் பிளேட் பை தம். சிம்பிள் ப்ரெசன்ட் ஆனதுனால இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் பேசிவ் வாய்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ஸோ கிரிக்கெட் இஸ் பிளேட் பை சம் பாய்ஸ். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் டன் பை த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நம்ம சொல்லுவோம். அது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸால் பண்ணப்படுது. ஓகே, பேசிவ் வாய்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஆனால் கண்டிப்பாக பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஐ திங்க் இட் ஹாஸ் பீன் டன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பேசிவ் வாய்ஸ், அது செய்யப்பட்டது. திஸ் பில்டிங் வாஸ் பில்ட் பை தேட் கான்ட்ராக்டர். இந்த பில்டிங் அந்த கான்ட்ராக்டரால் கட்டப்பட்டது. ஓகே, திஸ் ஒர்க் இஸ் டன் பை த ரிலையன்ஸ், ஐ திங்க். ஓகே, இந்த ஒர்க் ரிலையன்ஸால் செய்யப்படுது, சம்திங் லைக் தட். ஸோ தீஸ் 6 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தாலும் கமெண்ட்ஸில் டீட்டெயிலும் கேட்கலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.